ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த பொண்ணுகிட்ட சண்டை போடுறதே என்னன்னு கேட்டா, இங்க பாரு, உங்க அப்பா கிட்ட இருக்கிற சொத்து உனக்கு தான் வரப்போதே. நீ இந்த சொத்தாவது என் பேர்ல இருக்க விடலாம்ல, நீ இந்த பாதிய என் பேர்லயே எழுதி வச்சிரு அந்த வீட்டை அப்படி. பாருங்க, நீங்க எனக்கு வேறு, உங்களை விட எனக்கு எங்க அப்பா வேணும், எங்க அப்பா வாங்கி கொடுத்தது இது, நான் எங்க அப்பாவை கேட்காம செய்ய மாட்டேன் அப்படின்னு அதுல இருந்துதான் இந்த ஆள் சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாப்ல. என்னது கை கால்லாம் ஒரே வெள்ளை வெள்ளையா இருக்குது, ஒரு நோயாளி பிடிச்சி உங்க அப்பா எனக்கு கட்டி வச்சுட்டான். அடப்பாவே மனுஷா, இது வரைக்கும் மாமா மாமான் இருந்த, வாங்குற காசெல்லாம் வாங்கின, தேவையான பொருள் எல்லாம் நீ வாங்கின, இப்ப நான் அந்த ஆள் கட்டி வச்சுட்டானா, அந்த ஆளு இந்த ஆளுன்னு. எனக்கு வேலையே கிடையாது, வேலை இருந்தா தானே மேடம் எனக்கு சம்பளம், வருமானம். எனக்கு வருமானம் இல்ல, நீதிமன்றம் பார்த்துட்டு சும்மா விடுமா? ஆமா, நீ எப்படி இருக்கிற? ஹரி மாதிரி நல்ல திடகாத்திரமா தானே இருக்க, குண்டு குண்டா கொழு கொழுன்னு. ஒரு வருஷத்துக்கு 10,000, 2 வருஷத்துக்கு 40,000. நீ கணக்குல புலின்னு இப்பதாயா தெரிஞ்சது, உன்னை போய் கேட்டேன் பாரு நானு. அதாவது எப்படி எல்லாம் ஆண்கள் ஏமாத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு அவர் செய்யறாரு. எப்படி எல்லாம் நீதிமன்றம் விழிப்போடு இருந்து பெண்களுடைய குழந்தைகளுடைய உரிமையை காப்பாற்ற முடியுங்கிறது நீதிபதியும் நீதிபதிக்கு துணையா வழக்கறிஞர்களுமான நாங்களும் சொல்றோம். நக்கீரநேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பல வழக்குகள் பற்றி பேசியிருக்காங்கன்னு சொன்னேன். எந்த எபிசோடையும் நான் சொன்னதே கிடையாது. ஆனால் இந்த எபிசோடு சொல்லியே ஆகணும். 100வது எபிசோட். ஐயோ, வணக்கம் வணக்கம், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு தான் மேடம் முக்கியமான வாழ்த்துக்கள். 100 எபிசோடு ஒரு சீரீஸ் போகும், ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பேராதரவு கிடைக்கும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு மீறி அன்பும் ஆதரவும் நம்மளோட நக்கீர நேயர்கள்டேந்து உங்களுக்கும் சரி, அப்பப்போ எனக்கும் சரி வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். 100வது எபிசோடு இது. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் வழக்கறிஞர் தொழிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு உங்கள் வழக்குகளை சொல்கிற ஒரு களமாக நக்கீரன் யூடியூப் சேனலில் நீங்கள் இதை பேசிகிட்டு இருக்கீங்க. அதை பற்றி ஆரம்பிக்கும் போது இந்த வீச்சு இருக்குன்னு நானுமே எதிர்பார்க்கல. பட் ஒரு 10 எபிசோட் போகிறதுக்குள்ளேயே தெரிஞ்சிருச்சு, மக்களுடைய மனசில் எங்கேயோ இந்த நிகழ்ச்சி நல்ல சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமும் பார்க்க எங்கே போனாலும், மேடம் நீங்கள் அந்த நக்கீரனில் வருவீங்கள்ல, மேடம் அந்த யூடியூப்பில் வருவீங்களா, அந்த சாந்தகுமாரி தானே அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அந்த நம்ம சொல்கிற விஷயம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால், அல்லது அதிலிருந்து ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவையானதாக இல்லாமல் இருந்தால் யாரும் இப்படி கேட்க மாட்டாங்க. அது சொல்லிச்சு, சரி பரவாயில்ல நல்லா தான் போகுதுன்னு. நான் எப்போவுமே கமெண்ட்ஸே பார்க்கறது இல்லை ஹரி. ஏன்னா நல்லதும் வரும் கெட்டதும் வரும். அது நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணங்களை கெடுத்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எதுக்காகவும் இதை செய்யலை. மக்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் சட்டங்கிறது உங்களுக்கு ரொம்ப எட்டி நிற்கிற ஒரு விஷயமா நீங்கள் நினைக்காதீங்க. அது உங்களுக்கு எந்த நேரமும் கை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறது தான் இன்றைய இந்திய பெண்களுடைய மிகப்பெரிய கஷ்டம். நிஜமாவே நிறைய பேருக்கு தெரியல. அட்வொகேட் எப்படி பார்க்குறதுப்பா, யார் அட்வொகேட்டு? இந்த ஃபீல்டில் அட்வொகேட் நிறைய பேர் இருப்பாங்க. தன்னுடைய வீட்டு தெருவிலேயே, அந்த தெருவிலேயே, வீடு இருக்கிற தெருவிலேயே கூட ஒருத்தர் இருப்பார். ஆனால் அவர் மேட்ரிமோனியல் மேட்டர்ஸ் பார்ப்பாரா, கன்சியூமர் மேட்டர்ஸ் பார்ப்பாரா, இல்லை என்வாயன்மெண்ட் பற்றின விஷயங்களை பார்ப்பாங்களா, இல்லை பேங்க் மேட்டர்ஸ் பார்ப்பா? இப்படி சட்டத்தினுடைய எல்லைகள் ரொம்ப விரிவுபட்டிருக்கு. அதனால ஒரு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு வழக்கறிஞர் இந்த வழக்குகளை சந்திக்கிறாரு, அவங்க பார்ப்பாங்க, நமக்கு உதவுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதற்கு இந்த நிகழ்ச்சி களனாக இருந்தது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த குடும்ப நல வழக்குகள் குறித்து நீண்ட காலம் நடந்த ஒரு நிகழ்வாகத்தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைமு யாருமே பேசுனது இல்லைன்னு. உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்குக்காக போயிருந்தேன். அப்போ என் பக்கத்தில் என் கணவருக்கு ரொம்ப நண்பராக இருக்கக்கூடிய ஒருத்தர் உட்கார்ந்தாரு. அவர்கிட்ட நான் பேசினேன், என்ன சார் எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு. அப்புறம் வேறு ஒருத்தர் பக்கத்தில் வந்தோடனே, என்னப்பா மேடமை பார்க்க வந்தியா, அவங்க தான் ஃபேமிலி கோர்ட்டுக்கு ஏஜிப்பா அப்படின்னாரு. சார் யாராவது ஏஜி பார்த்தா என்னை கொண்டுட்டு போகிறாங்க சார், ஏன் சார் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? இல்லைம்மா, அவ்வளவு விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க, நான் பார்க்குறேன், என் பொண்டாட்டி பார்க்குறா,
எங்கள் அண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அது வந்து அப்போ எவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாரையும் மீட்டிருக்கு அப்படின்னு. ஆண்கள் கூட நிறைய பேர் ஹரி, பெண்கள் வந்து வீட்டில் இருக்காங்க அதனால யூடியூப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஒரு லாயர் என்கிட்ட சொன்னார், திங்கட்கிழமை வந்தால் எப்படா உங்கள் நிகழ்ச்சி வரும், அந்த கதை எந்த வழக்கு சொல்ல போகிறீங்க, அதில் என்ன சட்டம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன் மேடம். எனக்கு இதை உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதே, நீங்கள் என்னோட தான் இங்கே இருக்கீங்க கோர்ட்டில், ஆனால் உங்களை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது என் பொண்ணு தான். அப்பா எப்போவாவது ஒரு நாளைக்கு அந்த ஆண்டியை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆண்களுக்கும் பெண்களுக்குமான நிகழ்வாக இருந்தது. அதுக்கு நான் வந்து ஒரு விஷயத்தில் ஒரு விதத்தில் உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னுடைய முதல் 25 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பெண்கள் வந்து என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு எப்படி உதவினோம் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். நீங்கள் ஒரு 20 வரும்போதே கேட்குறாங்க, மேடம் ஆண்கள்லாம் கேட்குறாங்க, அது என்ன பெண்கள் சார்பாகவே மேடம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப எனக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணினீங்க. ஸோ ஐ மஸ்ட் தேங்க்யூ. ஏன்னா ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு ஜெண்டருக்கு மட்டும்தான் நான் வழக்கு நடத்துவேன், பெண்களுக்கு மட்டும்தான் வழக்கு நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆண்களுக்கும் நடத்தணும். எந்த கட்சிக்காரர் வந்தாலும் அந்த வழக்கில் நியாய அநியாயங்களை பார்த்துட்டு நம்ம கொள்கைக்கு ஏற்புடையதாக இருந்தால் அதை ஏற்றுக்கலாம், அவ்வளோதான். அதனால் நான் ஆண்களுக்கும் வழக்குகள் நடத்தியிருக்கேன். அது சொல்லும் போது ஓ இவ்வளோ பேருக்கு நீங்கள் நடத்திருக்கீங்களா மேடம்னு ஆண்கள் மத்தியிலையும் கூட அந்த விஷயங்கள் பேசப்பட்டதாக நான் உணர்றேன். ஏன்னா என்கிட்ட நேரில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த முறையில் நான் உண்மையிலேயே ஹரி இந்த நிகழ்ச்சியை சுவையாக கொண்டு போனதுக்கு உங்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அப்பப்போ ஏதாவது ஒரு கடி ஜோக் அடித்து எங்கிட்ட வாங்கிட்டு அதை வந்து நிறைய நேயர்கள் வந்து ரசிச்சிருக்காங்கங்கிறதையும் நான் பார்த்தேன். முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, இவ்வளோ ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி நக்கீரன் மாதிரியான ஒரு சேனலில் வர்றதுங்கிறது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம். அந்த நிர்வாகத்திற்கு நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை மேடம், நம்ம ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் வந்து அந்த வழக்கோட சாராம்சம், அந்த ஒவ்வொரு என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம எளிமையாக கொண்டு போனது இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துச்சு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த 100வது எபிசோட் எந்த வழக்கோட ஆரம்பிக்கும்? சூப்பராக தான் இருக்குது. உடனே ஒரு எபிசோடு கொண்டு போயிட்டீங்களே, குட். என்னென்னா இன்னைக்கு வந்து லயா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட வழக்கு. லயா வழக்கு என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில சம்பவங்களை நம்ம இதில் பேசிடலாம். ஏன்னா அப்பாவும் பொண்ணுமா தான் என்னை பார்க்க வந்தாங்க. அப்படி வந்தபோது அவங்க அப்பா வந்து ரொம்ப பதட்டமாக தான் இருந்தாங்க. எனக்கு ஒரே பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, இந்த மாதிரி நோட்டீஸ் வந்திருக்குங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த நோட்டீஸை வாங்கி, நோட்டீஸ்னால் என்னென்னா என்ன வழக்கு போட்டிருக்காங்களோ அந்த வழக்குக்கான அந்த பெட்டிஷன் காப்பியும் எங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு நான் பார்த்தேன். அதை படிக்க படிக்க அப்படி வேற ஒரு நபர், அவருடைய கணவர், லயாவுடைய கணவர், அவர் வந்து போடுறாரு, நான் வந்து என் மனைவி மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தேன், அருமையாக கல்யாணம் நடந்தது, நான் கனவுகளோடு என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பித்தேன், ஆனால் கொஞ்ச நாள் போன போது தான் எனக்கு தெரிஞ்சது அவள் உடம்புல ஒயிட் பேச்சஸ் இருக்குன்னு. அவள் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விட்டமின் டிஃபிஷியன்சினால எனக்கு இது வந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா. என் மனைவி சொன்னா, சரி பரவாயில்ல, விட்டமின் டிஃபிஷியன்சி தானே, நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்ச நாள் அவளே மருந்து இதெல்லாம் போட்டுப்பா, எல்லாம் செஞ்சுப்பா. அப்புறம் ஒரு 6 மாதம் ஆகும்போது கூட அந்த பேச்சஸ் வந்து குறையாமல் ரொம்ப அதிகமாகிற மாதிரி எனக்கு தோணுன்னே, சரிவா நம்ம போய் ஒரு ஸ்கின் டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு நான் கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போகும்போது தான் அந்த டாக்டர்கிட்ட பேசும்போது டாக்டர் அவளை கேட்டாங்க, எவ்வளோ நாளாக இது இருக்குன்னு. அப்போ அவள் சொல்கிறா, மேடம் 7 வருஷங்களாக எனக்கு இந்த பேச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது கேட்டு எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் எவ்வளவு காதலோட கல்யாணம் பண்ணிவிட்டு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கணும்னு இருக்கேன், எங்கிட்ட கூட சொல்லலை பாருங்கள் அப்படின்னு அந்த பெட்டிஷனில் இதெல்லாம் எழுதியிருக்கு. ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரியை நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் நான். இப்போ அந்த சொல்லும்போது அதுக்கப்புறமே மேடம், அதுக்கப்புறமே அந்த வழக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து கணவன் எதிர நம்ம வந்து நமக்கு லியூகோடர்மா அப்படிங்கிற வியாதி இருக்குன்னு டாக்டர் மூலமாக தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவள் என் கூட அதிகமாக பேசுறதில்ல, என்கிட்ட முன்ன மாதிரி அன்பாக இருக்கிறதில்ல. இருந்தால் கூட அந்த டைமில் அவள் கன்சீவ் ஆகியிருந்தா. அவளை கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்டெல்லாம் காட்டிட்டு, எனக்கு இந்த ஒரு குழந்தை பிறந்தா போதும், எனக்கு அது சந்தோஷம், அதுக்காக நான் என் மனைவியை கைவிட மாட்டேன். படிக்கும்போது என்ன ஒரு ஜென்டில்மேனியா இந்த ஆள்
அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு ஹரி. எனக்கு இப்போ அப்படி வரைக்கும் அது உனக்கும் அந்த தோணுது. எண்ணம் தான் வருது. சரின்னு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வீட்டில் வந்து கூட்டிட்டு போறாங்க. குழந்தை பிறந்த பிறகு என் மனைவி என் வீட்டுக்கு வரவே இல்லை. நானும் பார்க்குறேன், எனக்கு முதல் நாள் சொல்லவே இல்லைங்க மேடம் குழந்தை பிறந்துருச்சுன்னு. 2 நாள் கழிச்சு தான் எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஓடினா அங்கே அப்பாவும் பேச மாட்டேங்கிறாங்க, அந்த பொண்ணும் பேச மாட்டேங்குது. என் குழந்தைய பார்த்து உச்சி மோந்து எனக்கு வந்து கொண்டாடுறது கூட எனக்கு முடியல மேடம். அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பெட்டிஷன் போயிட்டே இருக்குது. அப்புறம் என்ன விஷயம்? இல்லை, அவள் என்ன ஒதுக்கிட்டா, என் குழந்தைய என்னிட்டருந்து பிரித்து வச்சுட்டா, என்ன மதிக்கிறது கிடையாது, அவங்க அப்பா அம்மா வீட்டிலையே இருக்கிறா. ஏறத்தாழ வந்து 2 வருஷம் ஆக போகுது அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய். அதனால் அவள் என்னை கொடுமைப்படுத்தியதாகனாலும், என்னை தனிமையில் தவிக்க விட்டு கொடுமைப்படுத்தினது, என்னை கவனிக்காமல் அவங்க அம்மா வீட்டில் இருந்தது, அதனால் என்னாச்சு 2 வருஷமாக பிரிஞ்சிருக்கிறதுனால இந்த 2 குற்றச்சாட்டு, அதாவது க்ரூயல்ட்டி அண்ட் டெசர்ஷன் அப்படிங்கிற கிரவுண்டில் 2 பேருமே வந்து கிறிஸ்துவர்கள். அதனால் வந்து தி டிவோர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற அந்த சட்டத்தின் அடிப்படையில் நான் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறேன். அதனால் எனக்கு வந்து விவாகரத்து கொடுக்க வேண்டியது அப்படின்னு முடிச்சிருக்காரு. இதை வந்து வாங்கினேன். நான் வாங்கி எல்லாம் படித்து பார்த்து, என்னம்மா இப்படி சொல்கிறாரு, ஏம்மா உனக்கு இப்போ அவரோட வாழ விருப்பம் இல்லையா அப்படின்னு. மேடம் இல்லை மேடம், அந்த கதையே பொய் மேடம், அது உண்மையே இல்லை மேடம் அந்த ஆள் சொல்கிறதெல்லாம். சரி என்னாச்சு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து பாதிரியார் ஒருத்தர் ரெஃபரன்ஸில் தான் இந்த வரன் வந்தது. எங்கள் அப்பா பார்த்துட்டு பையன் நல்லா இருக்கான் பார்க்குறதுக்கு, அதனால் அந்த பையனுக்கு அவன் வந்து ஐசிஎஃப்ல வேலை செய்கிறான், அதனால் ஓரளவுக்கு அது கவர்மெண்ட் சம்பளம் தானே, அதனால் நம்ம பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு எங்கள் அப்பா நினச்சாரு. நான் சொல்லிட்டேன், எங்கள் அப்பாவுக்கு என்ன விருப்பமோ அதுதான், ஏன்னா நான் ஒரே பொண்ணு, அதனால் எல்லாமே எனக்கு தான். எங்கள் அப்பா என் மேலே உசிரியே வச்சுருக்காரு, அவர் எது செஞ்சாலும் எனக்கு நல்லா இருக்கும்னு தான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி, அப்புறம் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு? இல்லை மேடம், கல்யாணத்தும் போதே ப்ராப்ளம் வந்துருச்சு மேடம். கல்யாணத்துக்கு நிச்சயமெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கும் போதே அவர் சொன்னார், மாமா எனக்கு ஒரு நல்ல ஃப்ளாட் ஒன்று விலைக்கு வந்திருக்குங்க மாமா, ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு, அது வந்து கம்மியான விலை தான் மாமா, அது நம்ம வாங்கிக்கலாங்க மாமா அப்படின்னு வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசினார். எங்கள் அப்பா கூட நினச்சார், எவ்வளவு பொறுப்பான ஒரு ஆண், தன் குடும்பம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒன்று பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் சரி அப்படின்னா அவர் வாங்க வேண்டியது தானே, வாங்கியிருக்க வேண்டியது. இல்லை, அவர்கிட்ட பணம் இல்லை மாமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினச்சாரு. எங்கள் அப்பா, நான் அவருக்கு மட்டுமா தரேன், இது என் பொண்ணுக்கு தரேன், நாளைக்கு எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் என் பொண்ணுக்கு தான். அதனால் என்ன பண்ணார், இனிஷியலாக இந்த வழக்கு நடந்தது வந்து 2009 நடந்த வழக்கு, இப்போ நான் சொல்கிற வழக்கு. ஸோ ஒரு சாதாரணமான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கொஞ்சம் தள்ளி, நம்ம அம்பத்தூர் அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல. அப்போ வந்து அட்வான்ஸ் மட்டும் எவ்வளோ கட்டணும்னா ஒரு 5 லட்சத்துக்கு பக்கமாகவே கட்டினா போதும்னு சொன்னாங்கன்னு இவங்க அப்பா தன்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் மருமகம் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணார். புத்திசாலி அப்பாங்க, அட்லீஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணினாரு. சம்டைம்ஸ் அவர் பேங்க்ல இருந்து கேஷா எடுத்துட்டு வந்து அப்படியே கையில கொடுத்து, மாப்பிள்ள ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் உங்களுக்கு, வீடு வாங்கினா உங்க 2 பேர் பேர்லையும் வாங்குங்க, என் பொண்ணுக்கும் வரணும், உங்களுக்கும் இருக்கட்டும், நான் நீங்க வேற இல்லை, எனக்கு நீங்க தான் மகன், அதனால உங்க 2 பேருக்கும் இருக்கட்டும். அப்போ இந்த ஆள் இதை வாங்கிட்டு போய் அந்த லயாவுடைய கணவர் அதை கொண்டு போய் அட்வான்ஸை கொடுத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட நின்று ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்து 2 பெயரிலும் ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியாக எழுதுறாரு, 2 அந்த சொத்துல உரிமை உண்டு அப்படின்னு எழுதுறாரு. அப்புறம் எழுதி முடிச்சுட்டு கல்யாணம் நடந்துட்டுருக்கு. கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே சொல்கிறார், மாமா எனக்கு வண்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அவ்வளோதானே, உங்களுக்கு ஒரு 2 வீலர் நான் வாங்கி தரேன், என்னால் பெரிய பைக்கெல்லாம் வாங்கி தர முடியாது மாப்பிள்ள, ஒரு 2 வீலர் வாங்கிட்டு வரேன்னு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்குறாரு. வந்துடுச்சு. அப்புறம் கல்யாணம், அடுத்து ரிசப்ஷன் வைக்க போகிறாங்க. ஒரு 10 நாள் 20 நாள் ஆச்சு. ஒரு ரிசப்ஷன் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன போது, ரிசப்ஷன் போதுமாமா, எல்லாரும் வருவாங்க, எங்கள் குடும்பங்களையெல்லாம் நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லலை, என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் குடும்பத்துலையெல்லாம் வந்து என்னென்னா கல்யாணத்தும் போது பொண்ணுக்கு என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் வந்து கல்யாண மண்டபத்தில் வைப்பாங்க, நமக்கு கல்யாணத்தும் போது நடத்த முடியல, அதனால் இப்போ ரிசப்ஷன் போது அதெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும், உனக்கு என்ன வேணும் மாப்பிள்ள சொல்லு, எது செஞ்சாலும் நான் என் பொண்ணுக்கு தானே செய்கிறேன், நீ சொல்லுப்பா அப்படிங்கிறார். ஒரு வாஷிங் மிஷினு அப்படின்னு ஆரம்பிச்சு, ஒரு டெலிவிஷனு,
என்னென்ன வேணுமோ வீட்டுக்கு தேவையான இவருக்கு என்னென்ன எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லிட்டார். அவர் ஏற்கனவே தன் பொண்ணுக்குன்னு கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் மாப்பிள்ளை சொன்னாருன்னு ஒரு இதெல்லாம் சேர்த்து செஞ்சு வைக்கிறார். எல்லாமே கொடுத்தாச்சு, பொண்ணும் கொடுத்தாச்சு. நீ போய் அழகாக வாழ்க்கை நடத்த வேண்டியது தான் உனக்கு தேவை. ஆனால் எப்போ வந்தாலும் இந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போடுறதே என்னன்னு கேட்டால், இங்கே பாரு, உங்கள் அப்பாட்ட இருக்கிற சொத்து உனக்கு தான் வரப்போகுது. இனிமே வந்தால் யாருக்கு வரும்? உனக்கு தானே வரப்போகுது. இந்த சொத்தாவது என் பேரில் இருக்க விடலாம்ல. நீ ஒன்று பண்ணு, நீ இந்த பாதியை என் பேர்லேயே எழுதி வச்சிரு அந்த வீட்டை அப்படிங்கிற. ஐயோ எங்கள் அப்பா கொன்னே படுவார்ப்பா, நான்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன, நம்ம பேரில் தானே இருக்குது, நம்ம என்ன வேணால் செஞ்சுக்கலாம். இல்லை இல்லை, உனக்கு அது சொத்து வரும்போது நான் இதை உனக்கு 1.5 பாகம் இருக்கும், எனக்கு 1/2 பாகம் தானே இருக்கும் அப்படின்னு. என்ன கிறுக்குத்தனமாக பேசுகிறீங்க நீங்கள்? ஒரு குழந்தைய நாம் வச்சுருக்கோம், எல்லாமே நம்ம குழந்தைக்கு போக போகுது. இதில் நான் என்ன நீங்கள் என்ன? சரி நீ வா, நீ சத்தம் இல்லாமல் வா, நம்ம போய் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணலாம். உனக்கு நான் வேணும் தானே? அப்படியானா நீ கண்டிப்பாக வர்ற. பாருங்க, நீங்கள் எனக்கு வேறு, ஆனால் உங்களை விட எனக்கு எங்கள் அப்பா வேணும். எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது இது. அதனால் நான் எங்கள் அப்பாவை கேட்காம செய்ய மாட்டேன். நான் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு அவ சொல்கிறான். ஐயோ உங்கள் அப்பாவை மட்டும் நீ கூட்டிகிட்டு வந்துடாத, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அதில் இருந்து தான் இந்த ஆள் சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாப்புல இந்த பொண்ணோட. பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. என்னது கை காலெலாம் ஒரே வெள்ளை வெள்ளையாக இருக்குது, ஒரு நோயாளியை பிடிச்சி உங்கள் அப்பா எனக்கு கட்டி வச்சுட்டான். அடப்பாவே மனுஷா, இது வரைக்கும் மாமா மாமான் இருந்த, வாங்குற காசெல்லாம் வாங்கின, தேவையான பொருள் எல்லாம் நீ வாங்கின, இப்போ நான் அந்த ஆள் கட்டி வச்சுட்டானா, அந்த ஆள் இந்த ஆளுன்னு. பார், எங்கள் அப்பா உன் மரியாதையை பேசு அப்படி. மரியாதை கொடுக்கல என்னடி பண்ணுவேன்? உன்னோட வாழ மாட்டேன். இவ கன்சீவ் ஆகியிருந்தா இவ அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போனவ எப்போவுமே 2 நாளில் வந்துடுவா, இல்லை மருமகன் அங்கே வருவாப்புல. மருமகன் வரலன்ன உடனே இவங்க அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. என்னப்பா வரல, அவர் இங்கே காண, என்ன மாப்பிள்ளை காணுமே இங்கே, எப்போ வரீங்க? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் வாங்க, நம்ம நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் நல்லா எடுத்து செஞ்சு சாப்பிடலாம், வாங்க, நீங்கள் வந்தால் தான் அது எனக்கு விருந்து அப்படிங்கிறார். இல்லை மாமா, இன்னைக்கு ஒரு அது அவசரமான வேலை இருக்குது, நம்ம ICF கோச் ஃபேக்ட்ரிக்கு ஆர்டர்ஸ் நிறைய வந்திருக்கு, அதனால் என்னால் வர முடியாது, எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ன, அதுலேயும் லாபம் தானே, ஒன்றும் இல்லை, கஷ்டப்பட்டால் கூட கொஞ்சம் காசு நின்னா உங்களுக்கும் கடன் கட்டுறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அப்பவும் வர்றதில்லை. இந்த பொண்ணை கேட்குறாரு, ஏமா நீ வீட்டுக்கு போகலையா? என்ன மாப்பிள்ளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் என்ன பண்ணுவார், நீ இங்கே உட்காந்துருக்க அப்படின்னா. இல்லைப்பா, எனக்கு தலை சுத்தலும் வாந்தியமாக இருக்குது, என்னால் இந்த வயிற்றோடு வச்சுக்கிட்டு நான் அங்கே போய் என்னால் வேலை செய்ய முடியல, நான் இங்கேயே இருக்கிறேன். அப்புறம் சமாதானம் பண்ணி இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் புருஷன்கிட்ட விடுறாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அவங்க. இவங்க எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்கல்ல, அது எப்படி பெண்கள் அவ்வளோ சீக்கிரம் புருஷனை விட்டு கொடுத்துருவாங்களா? இங்கே பெண்கள் புருஷன்கிட்ட சண்டை போடலாம், நீ எப்படி எங்கள் அப்பாவை சொல்லலாச்சுன்னு. ஆனால் அதே பெண்கள் புருஷன்கிட்ட அப்பா கிட்ட போகும்போது புருஷனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, பேசாமல் வந்துடுறா. பட் இவருக்கு ஒரு மனசில் தோணிடுச்சு, ஏதோ பிரச்சனை இருக்குது, பொண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாப்புல, மாப்பிள்ளையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரின்னு போயிட்டு 9ஆம் மாதமோ என்னவோ சீமந்தம் பண்ணி அதோட இங்கே வந்தது தான். குழந்தை பிறந்த போது இவங்க சொல்லியிருக்காங்களாம், இவங்க ஃபோன் பண்ணாங்களாம், எடுக்கலையாம். அப்புறம் மெசேஜும் போட்டு விட்டுருக்குறாங்க. 2 நாள் ட்ரை பண்ணி அவர் ஃபோன் கிடைக்கல, அதனால் நாங்கள் 3ஆம் நாள் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ முயற்சி எடுத்தீங்களா, காட்டுங்க உங்கள் ஃபோனை, எப்போ சொல்லியிருக்கிறீங்கன்னு பார்க்கலாம், குழந்தையோட பர்த்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தா குழந்தை பிறந்த உடனே கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்ருக்கிறதுக்கான அடையாளம் இருக்குது. ஆனால் அவர் கால் எடுக்காமல் இருந்திருக்கலாம், அதனால் சொல்லாமல் இருந்திருக்கலாம். சரி பரவாயில்ல, இப்போ உனக்கு என்ன வேணும்? அடுத்து நம்ம அதுதானே கேட்க முடியும். வேற ஒன்றும் இல்லை மேடம், அவர் அந்த வீடு தன்னோடதுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் விலை பேசிகிட்டு இருக்கார். எனக்கு அந்த வீடு என்னுடைய அப்பா எனக்கு கொடுத்தது வீடு, அவர் ஒன்றும் போடலை. அதனால் அந்த வீடு முதல்ல யாரும் வாங்காத மாதிரி நிறுத்தணும், அவன் விற்கக்கூடாதுன்னு தடை உத்தரவு வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல. ஏன் பண்ணலாமே, தாராளமாக பண்ணலாம். இல்லை மேடம், அந்த வீடு அம்பத்தூரில் இருக்கிறதுனால அம்பத்தூர் கோர்ட்டில் தான் ஏதோ போடணும் அப்படிங்கிறாங்களே அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, மேட்ரிமோனியல் ப்ராப்பர்ட்டி பற்றிய விஷயங்களாக இருந்தால், கணவனுக்கு மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளில் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான கேஸ்னால், நீங்கள் எந்த கேஸ் அவர் போட்டிருக்காரோ
அந்த கோர்ட்டிலேயே நீங்கள் போடலாம், சட்டத்தில் அதுக்கு வழி இருக்கு, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே இதை நீ போட முடியும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த விஷயத்த சொல்லி பண்ணினோம் நாங்கள். சரி, இதுவா டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்தது அதுக்கப்புறம்தான். ஆனால் அதுக்கான பரிமாறுதல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை என்னென்ன ஷரத்து இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ நம்ம போடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த முடிச்சு ஒரு 1.5 வருஷம் ஆகிறதுக்குள்ளேயே நாங்கள் அதுக்கான வழக்கையும் நாங்கள் போட்டோம். போட்டதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் வாங்கினோம், தடை உத்தரவு. அந்த ஆள் எங்கேயும் விற்கக்கூடாது, பர்மனெண்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு நாங்கள் போட்டிருந்தோம். இன்ட்ரிமா எங்களுக்கு இன்ஜெக்ஷன் கிடைச்சது, தடை உத்தரவு கிடைச்சது. அப்புறம் தான் கூப்பிட்டு வச்சு பேசுகிறா அந்த பொண்ணுக்கிட்ட, இந்த பாரு ஒழுங்காக ½ ஷேர் எடுத்துக்கிட்டு எனக்கு எழுதி கொடுத்துரும், நம்ம பழையபடிக்கு நம்ம சேர்ந்து வாழலாம், நமக்கு நம்ம குழந்தையோட நலன் மட்டும் இருக்கட்டும், இதுக்கு மேலே உனக்கு நான் வாய்ப்பே கொடுக்க மாட்டேன் அவர் சொல்கிறாரு அப்படின்னு அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு கோர்ட்டுக்கு வந்த பொண்ணுக்கிட்ட. இந்த பொண்ணு சொல்லிச்சு, நீ என்ன எனக்கு வாய்ப்பு கொடுக்கறது, நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். நியாயம் தானுங்களே, என்னன்னு கேளுங்க. இப்போ அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்லை. அப்போ அவர் சொன்னா, நீ முதல்ல நியாயமானவனா நீ நடந்துக்கோ, உனக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல, உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆன நாள்லேருந்து இது வரைக்கும் என்ன செஞ்ச எங்களுக்கு அதை சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு வந்தா, மேடம் எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும் மேடம் அப்படின்னா. சரி, அவளுக்கு உரிமை இருக்குல்ல, கண்டிப்பா. ஸோ மெயின்டெனன்ஸ் வேணும்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே நாங்கள் வந்து இந்த டிவோர்ஸ் ஆக்ட் சொன்னேன் இல்லையா, அதுலேயே 36வது பிரிவில் அதுக்கான இதை போட்டோம். அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 10,000மும் அந்த குழந்தைக்கு ஒரு 5,000மும் கேட்டு நாங்கள் பண்ணோம், அந்த லயாவுக்கும் பொண்ணுக்குமா. ஆனால் அந்த பையனுக்கு வந்து 20,000 தான் சம்பளம் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். அப்புறம் அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் மாறுதல் பண்ணி இவளுக்கு ஒரு 6,000, அந்த குழந்தைக்கு ஒரு 4,000 கொடுக்க சொல்லி மொத்தத்தில் ஒரு 10,000மா மெயின்டெனன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டு அதை வழக்கு தாக்கல் செஞ்சோம். வழக்கு நடந்துட்டு இருந்தது. ஜட்ஜு கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பாருங்க, வீணா வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க, வீடு 2 பேருக்கும் ஈக்குவல் ஷேர் இருக்குது, நீங்கள் ஒன்றுமே போடலைனாலும் கூட உங்கள் மாமனார் உங்களுக்கு பாதி பங்கு கொடுத்துருக்காரு, அந்த அளவில் சந்தோஷப்பட்டுட்டு குழந்தையும் ஒய்ஃபுமா நீங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கலாமே, ஏன் இல்லை மேடம் என்னைக்கு நீ அவள் வேண்டாம் மேடம் அப்படிங்கிறாரு அவர். அப்புறம் சரி, அப்போ நீங்கள் மெயின்டெனன்ஸ் கொடுங்க சார், வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டெனன்ஸ் ஆர்டர் வாங்கினோம். மெயின்டெனன்ஸ் ஆர்டர் வாங்கும்போது அதுக்கு முன்ன கேஸ் நடக்குது, பார்த்தா லோனாக போட்டு வச்சுக்கிறேன் ஹரி. அதாவது இவங்க மெயின்டெனன்ஸ் கேட்ட உடனே பிஎஃப் இருக்குமா, ப்ராவிடென்ட் ஃபண்டிலிருந்து லோன் போட்டு எடுத்திருக்கிறான். அப்புறம் கிராச்சுவிட்டியில லோன் போட்டு பணம் எடுத்திருக்கான். இவனுடைய சேமிப்புங்கிறதே இல்லாமல் இருக்கும். எல்லாத்துக்கும் இப்போ என்ன ஆகிடும், எதெல்லாம் லோன் போட்டு எடுக்கிறானோ அதுக்கெல்லாம் கடன் பிடிச்சிருவாங்களா இல்லையா. அப்போது 20,000 வர்ற இடத்துல வெறும் 10,000 அல்லது 8,000 தான் சம்பளம் உனக்கு. இதுலேருந்து நான் எப்படி நான் கொடுப்பேன், என்கிட்ட பணமே இல்லை, இது பணப்பேயே, அது பணம் கேட்குது, இதுதான் வந்து குறை சொல்கிறது. அப்புறம் அதெல்லாம் வச்சாங்க. நான் சொன்னேன், இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது வேணா விலை போகும், இது கோர்ட்டில் சட்டம்தான் பேசும். ஒருத்தர் வந்து மனைவிக்கும் குழந்தைக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்க கடமைப்பட்டவர், அதுலேருந்து தவறவே முடியாது. ஒருத்தர் வந்து சொன்னார், எனக்கு வேலையே கிடையாது, வேலை இருந்தால் தானே மேடம் எனக்கு சம்பளம், வருமானம், எனக்கு வருமானம் இல்லை அப்படின்னு. நீதிமன்றம் பார்த்துட்டு சும்மா விடுமா? இது நீண்ட காலத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆமாம், நீ எப்படி இருக்கிற, ஹரி மாதிரி நல்ல திடகாத்திரமாக தானே இருக்க, குண்டு குண்டா கொழுன்னு, அப்பா அப்புறம் நல்ல சட்டை போட்டிருக்கியா, வாட்சி கீச்செல்லாம் கட்டியிருக்கிறியா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உன்னை பற்றி மதிப்பீடு செய்கிறார்கள். நீ இந்த வாட்சு கட்டாட்டியும் மோதிரம் போடாட்டியும் யூ ஆர் அன் ஏபிள் பாடிடு பர்சன், நல்ல திடகாத்திரமான ஒரு ஆண். நீ உழைச்சி சம்பாதிக்க வேண்டியது தானே, உழைச்சி சம்பாரிச்சு பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் மெயின்டெனன்ஸ் கொடு அப்படின்னு. ஸோ ஏபிள் பாடி தீருங்கிற அந்த பழைய காலத்து அந்த சட்டத்தில் அப்படி வந்ததை வச்சு தான் நான் சொன்னேன். ரெண்டாவது, இவன் வந்து எல்லாமே லோன் வாங்கிட்டானே, இது எதுக்காக வாங்கியிருக்கிறான், கேஸ் போட்ட வருஷம் என்னவோ அதுக்கு அப்புறம் தான் இந்த லோன் எல்லாம் எடுத்திருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம், மெயின்டெனன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, இத்தனை கடன் வாங்கியிருக்கான் இல்லையா, இதில் எது தகுதியான கடன், எனக்கு எதுக்கும் வழி இல்லை,
நான் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், அதுக்கு எனக்கு கடன் வேணும்னு கேளேன். அது நியாயபூர்வமான கடன். நியாயமானது. ஸோ ஒரு பணத்தை வந்து நீ கடன் வாங்குறதுக்கு கூட இது செல்லுபடியாகிற கடனா, மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் இது நியாயமான கடனா, இது ஏமாத்துவதற்கான கடனா அப்படின்னு பார்க்கணும். நீ இதுல இருந்தெல்லாம் எடுத்து ஒரு வீடு கட்டுறேன்னு வச்சுக்கோயேன், அது உனக்கு லாபம் தரும். அதுக்கு லாபம் வர்றதுக்காக இந்த பொண்ணுக்கு நீ சாப்பாட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க கட்டாயமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்ட தொகையை நீதிமன்றம் அனுமதிச்சிருச்சு. அதுக்குள்ள 2 வருஷம் ஓடி போச்சு நாங்க மனு போட்டதுல இருந்து. அப்ப 2 வருஷத்துக்கு என்ன ஆகுது? ஒரு வருஷத்துக்கு 10,000, 2 வருஷத்துக்கு 2,00,000 சடனா கேட்டீங்க 40,000. நீ கணக்குல புலின்னு இப்பதாயா தெரிஞ்சது, உன்னை போய் கேட்டேன் பாரு நானு. சோ 2,40,000. இப்ப அவன் சொல்றான் என்கிட்ட காசு இல்லை மேடம், நான் கட்ட முடியாது. கட்டாத, ஜெயிலுக்கு போ. அடுத்து என்ன ஆப்ஷன்? அதாவது எப்படியெல்லாம் ஆண்கள் ஏமாத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு அவர் செய்யறாரு. எப்படியெல்லாம் நீதிமன்றம் விழிப்போடு இருந்து பெண்களுடைய குழந்தைகளுடைய உரிமையை காப்பாற்ற முடியுங்கிறது நீதிபதியும் நீதிபதிக்கு துணையா வழக்கறிஞர்களுமான நாங்களும் சொல்றோம். அப்போ இதையெல்லாம் கணக்கில் எடுத்து நீ கொடுக்கலன்னா உள்ள போகணும்னு சொன்ன, தலையை அடகு வச்சாவது நான் வாங்கிட்டு வரேன் மேடம் அப்படின்னு போறான். எங்க அத்தனையும் பொய்யா இருக்கும். நான் சொல்றேன் பாருங்க, எல்லாத்தையும் பதுக்கியிருப்பாப்ல. அப்புறம் கொண்டு வந்து கொஞ்சம் கட்டினாப்ல, ஒரு 40,000 அப்படி ஏதோ கட்டினாப்ல. அப்போ இன்னைக்கு அரெஸ்ட்டுக்கான வாரண்ட்டை ரீகால் பண்ணிக்கலாம், விட்டுடு. அடுத்த வாரம் வரும்போது, அடுத்த வாய்தா வரும்போது இன்னொரு 50,000 கட்டு. ஐயோ 50,000 முடியாது மேடம். ஆனால் அதை கட்ட வைக்காம அந்த அம்மா ஓயலை, பணம் பூரா கட்டணும். இப்போ நீ சொல்லு, மாசம் மாசம் 10,000 கட்டுறியா இல்ல வருஷம் கட்டுறியா? இல்ல நீங்க ரொம்ப தான் ஆசைப்படுறீங்க. இல்ல ஏதாவது செட்டில் பண்ணிட்டு போறியா? இல்ல மேடம் இந்த ஒய்ஃபும் வேண்டாம், எனக்கு இந்த குழந்தையும் வேண்டாம். அது எப்படி நீ குழந்தை வேண்டாம்ப? உன் குழந்தை தானே, நீ தானே போட்டிருக்க என் குழந்தை என்னை பார்க்க விடல அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கல. அது எப்படி? 2 பேர் இருக்காங்க, இப்போ உனக்கு என்ன வேணும் சொல். நீ டைவர்ஸ் வேணுங்கிற, எனக்கு டைவர்ஸ் தான் வேணும். எஸ் டைவர்ஸ் வாங்கின என்ன பண்ணலாம்? டைவர்ஸ் வாங்கிட்டு போனால் இன்னொரு பொண்ணையும் ஏமாற்றலாம், இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நீ டைவர்ஸ் வேணால் பண்ணிட்டு போ, அதுக்கப்புறம் கல்யாணம் கூட பண்ணிக்க, உனக்கு அந்த உரிமையெல்லாம் இருக்குதுப்பா. பட் இந்த பொண்ணுக்கும் இந்த குழந்தைக்கும் நீ என்ன செய்கிற அப்படின்னு சொல்லு. அந்த பொண்ணுக்கு பர்மனன்ட் அலிமனி கொடுக்கணும், நிரந்தர ஜீவனாம்சம் கொடுக்கணும். இந்த குழந்தை ஸ்கூலுக்கு வந்துருச்சு, 3 வயசான உடனே ஸ்கூலுக்கு வந்துருச்சு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மருத்துவ செலவு பண்ணணும். என்ன பண்ண போற? என்கிட்ட காசே இல்லை மேடம். அழகா சொன்னா இந்த லயா மேடம், அவர்கிட்ட காசே கிடையாது மேடம், அது உண்மைதான். எங்க அப்பா வாங்கி கொடுத்ததுல பேருக்காக அவர் பேர்ல பாதி எழுதி வச்சுக்கிறோம், அந்த முடிச்சு இவர் சொன்னார்ல, அந்த 50% என்னுடைய குழந்தை பேர்ல மாத்தி கொடுக்க சொல்லிடுங்க. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். நான் பாருங்க, முதல்ல ஆஹா ஓஹோன்னா, ஆனா தப்பிக்க முடியாது, ஆயுசுக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்ச பிறகு அதை எழுதி கொடுத்துட்டு போனான். இந்த பொண்ணுக்கும் மியூச்சுவல் கன்சென்ட்ல டைவர்ஸ் கிடைச்சது. குழந்தைக்கான கார்டியன்ஷிப் இவகிட்ட தான் இருந்தது, ஏன்னா அவன் தான் பார்த்துக்க மாட்டானே. கார்டியன்ஷிப் கஸ்டடி ரைட்ஸ் இந்த பொண்ணுக்கு கிடைச்சது. அது போக பெர்மனன்ட் அலிவனிங்கிற முறையில் இப்போ அவளுக்கு அந்த பாதி சொத்தும் வந்துருச்சு. முழு சொத்துக்கும் அதிபதியா இப்போ லயா ஆகிட்டாங்க. இதுல என்னன்னா, குழந்தைக்கான அத்தனை செலவும் இனிமே இந்த பொண்ணு தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதை வாடகை கூட்டா கூட வரும் மேடம். ஏன்னா இந்த கேஸ் முடியறதுக்கு ஒரு 4 வருஷம் ஆச்சுன்னு வைங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு வாடகை வந்து அது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு மற்றது இருக்கலாம். நான் அப்பா வீட்டில் இருக்கேன், எனக்கு வீட்டு செலவு இல்லை, அப்பாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாருன்னு. ஆக நம்ம ஒரு தரப்புல இருந்து பார்க்கும்போது ஆகான்னு தோணும். ஆனால் இன்னொரு பக்கமும் பார்த்து அதிலிருந்து நீதியை சொல்றவங்க தான் நீதிபதி. அந்த நீதிபதிகள் கொண்ட நீதிமன்றத்தில் நான் வேலை செய்கிறேன் அல்லது மக்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான். இந்த வழக்குல லயாவும் ஒரு லாயரா செயல்பட்டிருக்காங்கன்னா நான் சொல்லுவேன். பல இடங்கள்ல நீ அது கொடுக்கல என்ன இதை கொடு அப்படின்னு கேட்டு வாங்குற ஒரு தைரியமான ஒரு ஒரு பெண். அதாவது நீ என்ன பண்ணாலும் நான் விடமாட்டேன், எனக்கான உரிமையை நிலைநிறுத்துவேன் அப்படின்னு சொல்ற அந்த போராட்ட குணம்ங்கிறது பெண்களுக்கு வேணும். விட்டு கொடுக்கறது எந்த அளவுக்கு தேவையோ அதே போல நம்மை தூக்கி எறிய நினைக்கிறவர்கள் மத்தியில போராடுகிற குணம் கொண்டு வாழ வேண்டியது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மேடம். முதல் எபிசோட்லேருந்து 100வது எபிசோடு வரைக்கும் உங்களோட நீங்கள் யாருக்கு வழக்கானீங்களோ அவங்களுக்காகவும் அதை விட ஒரு படி பெண்களுக்காகவும் நிறைய
வழக்காடி இருக்கீங்க. இன்னும் உங்களோட பணி சிறக்கணும். இந்த 100 150ஆவதா 200ஆவதா அப்படின்னு நேயர்கள் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.